ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி யூசர் நேம் பாஸ்வேர்டு அண்ட் அப்புறம் இவே பில் யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஜிஎஸ்டி யூசர் நேம் பாஸ்வேர்டுனா என்னன்னு தெரியும், ஏன்னா ஜிஎஸ்டிக்குள்ளே போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். இந்த இவே பில் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எனக்கு சமீபத்தில் வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதாவது உங்களுக்கு இவே பில் ஜென்ரேட் ஆயிருக்கு, ஒரு 1,00,000க்கு இவே பில் ஜென்ரேட் ஆயிருக்கு, அப்புறம் ஒரு 45,000க்கு இவே பில் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருந்தது. ஸோ நான் என்னோட ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஸோ இந்த மாதிரி விஷயத்தை சொன்னாங்க. இவே பில் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகும்போது டோல்கேட்டில் வந்து இவே பில் காமிப்பாங்க, அதாவது இந்த நபருக்கு வந்து நாங்கள் பொருளை கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து காமிப்பாங்க. அதுக்கு தான் இவே பில் அடிப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் ட்ராவல் பண்ணி போகும்போது அதுக்கான அத்தாட்சி இருக்கணும், அந்த இவே பில் இருந்தால் தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதை காமிக்கிறதுக்காக வந்து இவே பில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தனியாக இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு ஆடிட்டர் கேட்டப்போ தான் தெரியும். ஏன் அப்படின்னா அந்த மெசேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எனக்கு அந்த மெசேஜ் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த மெசேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்த மெசேஜ். இதில் பார்த்திங்கன்னா என்னோட ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து இதில் யுவர் இவே பில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் அப்படின்னு கொடுத்து டேட், என்னைக்கு டேட் வந்திருக்கு பாருங்கள், 27/3/2022. ஸோ அந்த டேட்டும் கொடுத்து ஜென்ரேட்டட் பை அதர் ஆன் யுவர் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேல்யூ ருபீஸ் பாருங்கள், 1,00,000க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெசேஜ் வந்தோடனே நான் உடனே ஆடிட்டர்கிட்ட கேட்டேன். தொடர்ந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டே இருந்துச்சு பாருங்கள். 480 ரூபாய்க்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 962 ரூபாய்க்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 45,246 ரூபாய்க்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ இது மாதிரி தொடர்ந்து வந்ததுனால எனக்கு டவுட் ஆகி நான் வந்து ஆடிட்டருக்கு நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சுது. அதாவது இவே பில்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு தனியாக இருக்குது, அதை வந்து நீ யாருக்காவது கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நான் அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து இவே பில் பாஸ்வேர்டையும் யூசர் நேம் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது அப்படின்னா, நம்ம தேர்ட் பார்ட்டிகிட்ட நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது சில நேரங்களில் நம்மளே வந்து ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி எடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அந்த மாதிரி ஆன்லைன் ஏரியாவில் ஏதாவது நம்மளுக்கு டவுட் இருந்தாலோ, இல்லை ஏதாவது பேமெண்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னாலோ ஒரு சர்வீஸ், அதாவது தேர்ட் பார்ட்டி சர்வீஸை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, அவங்க ஜிஎஸ்டி நம்பர், யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஜிஎஸ்டி டீட்டெயிலாம் கேட்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் வந்து அதை கொடுக்கும்போது என்ன அப்படின்னா அதை அவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் ஜிஎஸ்டியோட பாஸ்வேர்டு அண்டு யூசர் நேமை ஷேர் பண்ணாதீங்க. அப்படியே ஷேர் பண்ணாலும் இந்த மாதிரி மெசேஜ் வந்ததுன்னா உடனே உங்களோட ஆடிட்டர்கிட்ட கேட்டுருங்க. ஏன்னா இந்த மெசேஜ் வந்தது நான் கேட்டேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னோட ஜிஎஸ்டி நம்பரில் வந்து இவே பில் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனால் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் விடலை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஜிஎஸ்டி ஆஃபீஸ் போயிட்டு நேரடியாக போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜிஎஸ்டியை நம்மளே அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை பற்றி விவரம் தெரியாது நமக்கு. ஸோ இதுக்கு தான் ஆடிட்டரை வச்சு நம்ம அப்ளை பண்ணணும். அவங்க தான் வந்து கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்குவாங்க. ஸோ இதில் வந்து நம்மளே அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி சர்வீஸ்ட்டு நம்ம தெரியாமல் கொடுத்துருவோம். ஸோ அதனால் நிறையா விளைவுகள் ஏற்படும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் ஆகட்டும், உங்கள் பேன் கார்டு நம்பர் ஆகட்டும், ஜிஎஸ்டி யூசர் நேம், பாஸ்வேர்டு எதையுமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இவே பில் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இவே பில் ஜென்ரேட் பண்ணி ரிஜெக்ட் ஆனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேப்பர் தான் முக்கியம். இவே பில் பேப்பரை வச்சு அவங்க வந்து டோல்கேட்டை கிராஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ரிஜெக்ட் ஆனாலும் அது அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஆடிட்டர், உங்களுக்கு தெரிஞ்ச ஆடிட்டரு, நம்பிக்கையான ஆடிட்டர் மட்டும் உங்கள் டீட்டெயிலெலாம் கொடுங்க. ஏன்னா அவங்க வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளாக வந்து ஜிஎஸ்டி அப்ளை பண்ணும்போது தான் இந்த பிரச்சனைலாம் ஏற்படுது. ஸோ ஆடிட்டரை வச்சு அப்ளை பண்ணும்போது இந்த பிரச்சனை ஏற்படாது. ஏன்னா நீங்கள் ஜிஎஸ்டி வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு கேட்கும்போது அவங்களே சொல்லிடுவாங்க, இதை ஷேர் பண்ணாதீங்க, உங்களுக்கு நாளைக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இதை என்ன செய்யணும், எது செய்யணும்னு என்கிட்ட சொல்லுங்கள், நானே வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து ஜிஎஸ்டி சம்மந்தமாக எதுனாலும் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ நான் அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணிக்கிட்டேன். நான் ஜிஎஸ்டி ஆஃபீஸ் போயிட்டு நேரடியாக போயிட்டு நான் கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இந்த மாதிரி எந்த மெசேஜும் எனக்கு வரல. அதுக்கப்புறம் என்னோட இவே பில் யூசர் நேம், பாஸ்வேர்டையும் நான் மாற்றிட்டேன் ஆடிட்டரை சொல்லி. இப்போ வந்து ரெண்டையும் ஆடிட்டர் தான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே இமெயில் ஐடி பாஸ்வேர்டு, அப்புறம் ஜிஎஸ்டி பாஸ்வேர்டு, அப்புறம் இவே பில் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் மாற்றியாச்சு.
ஸோ இனிமேல் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க சேல்ஸுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்க. ஆனால் சேல்ஸுக்கு மீறி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து தேர்ட் பார்ட்டி கொடுத்துருவாங்க. ஏன்னா கேம்பெயின் கூட அவங்க தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் தான் பண்ணுது. கேம்பெயினில் ஏதாவது உங்களுக்கு லாஸ் அப்படின்னா கூட அமேசான் பொறுப்பேற்காது. ஸோ அதனால அவங்க ரொம்ப உஷாரு. ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர அவங்க வந்து இதுக்கு பொறுப்பேற்க மாட்டாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் உங்கள் விஷயங்களை வந்து தேர்ட் பார்ட்டி சர்வீஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணும்போது அவங்க செல்லர் சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணி உங்கள் விஷயத்தை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஆடிட்டிங் சம்மந்தமான ஆடிட்டர் கேளுங்க. ஸோ எது சம்மந்தமாக நீங்கள் உங்களுக்கு பிரச்சனையோ அது சம்மந்தமான ஆட்கள்கிட்ட கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆடிட்டரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆடிட்டர் வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்தையும் பழக்கமான ஆட்களை மட்டுமே நம்பி கொடுங்க. தேர்ட் பார்ட்டி சர்வீஸை வந்து நம்பாதீங்க. அவங்க ஏதோ ஒரு ஆன்லைனில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு உங்கள் சீக்ரெட்டெல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டு அதை சேல்ஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, உஷாராக இருங்க. ஸோ இவ்வளோ தான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். தேங்க்ஸ்.